ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஞாயிறு ஆராதனையை வீடுகளிலிருந்து நாம் ஆசரித்து கொண்டிருக்கிறோம். இறைவன் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் இந்த வாரத்திலே நமக்கு கொடுத்து நம்மை மகிமைப்படுத்துவாராக. யாவரும் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி இறைவனை நோக்கி பார்ப்போம். ஜெபம் பண்ண கடவோம். மகிமை உள்ள எங்கள் அன்பின் தகப்பனே, கடந்து போன நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து இந்த புதிய வாரத்தை காண்பதற்கு எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கடந்து போன வாரம் முழுவதும் எங்களை காத்து கொண்டீரே. இந்த புதிய வாரத்திலும் எங்களுக்கு வேண்டிய நன்மைகளை தருவீராக. ஆவியின் கனிகளை பெறுகிற பிள்ளைகளாக, நல்ல ஒரு சுகத்தின் ஆவியை பெறுகிற பிள்ளைகளாக, உமக்கு பிரியமான நல்நடக்கையிலே வளரக்கூடிய பிள்ளைகளாக எங்களை பக்குவப்படுத்துவீராக. இந்த ஆராதனையிலே தேவ மகிமையை கண்டோம் என்று சொல்லத்தக்கதாக ஒரு புது கிருபை எங்களை ஆளுகை செய்யட்டும். எங்களுடைய நன்றி வெளிகளை ஏறெடுத்து கொண்டு இந்த வாரத்திற்குரிய நல்ல ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுப்பீராக. ஆராதனை முழுவதையும் நீரே எங்களை வழிநடத்தி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே. ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவருக்கு மாட்சி உண்டாகவும் நாம் யாவரும் எழுந்திருந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 66வது பாடலை பாடுவோம். மகிழ்ச்சி ஓய்வு நாளே பூரிப்பும் ஜோதியாம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 66. Magi
யாவரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தின் நீதியும் செய்வானையாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களையெல்லாம் நீக்கிரளும். தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதுமான இருதயத்தை நிற்புறக்கணியே. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனவுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறோமாய் இருக்கிறார். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கில் நம்மை ஏவுகிறது. நாம் இக்காலத்தில் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் சுத்த இருதயத்தோடு தாழ்ந்த சத்தத்தோடும் பரமகிருபாசன தண்டையில் நாம் ஆண்டவரிடத்தில் பாவங்களை அறிக்கை செய்கிற பிள்ளைகளாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஜெபம் பண்ண கடவோம். பாவங்களை அறிக்கை செய்கிற பிள்ளைகளாக கண்களை மூடி நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து பாவங்களை அறிக்கை செய்வோம்.
உள்ளத்தில் நல்ல எண்ணம் பல உண்டு ஆண்டவரே, ஆனால் வெள்ளத்தில் அடிபட்டு செல்லுகின்றேன். உள்ளதை உம்மிடம் சொல்லிவிட்டேன். எந்த உடலையே உமக்கென தந்துவிட்டேன் ஆண்டவரே. உள்ளத்தில் நல்லெண்ணம் பல உண்டு, ஆனால் வெள்ளத்தில் அடிபட்டு செல்லுகின்றேன். உள்ளத்தில் நல்லெண்ணம் பல உண்டு, ஆனால் வெள்ளத்தில் அடிபட்டு செல்லுகின்றேன். உள்ளதை உம்மிடம் சொல்லிவிட்டேன். உள்ளதை உம்மிடம் சொல்லிவிட்டேன். எந்த உடலையே உமக்கென தந்துவிட்டேன். பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசு தேவா உம்மை மறவேலே. மன்னவா, உம்மிடம் ஓடி வந்தேன். பாவம் மன்னிப்பு உண்டென நான் நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. மன்னிப்பு வழங்கினால் போதாது, என்னை மாற்றாமல் போய்விடு. வாழ்வேது ஆண்டவரே. என் பாவங்களை அறிக்கை செய்கிறேன், என்னை பலப்படுத்துவீராக. மன்னவா, உம்மிடம் ஓடி வந்தேன். பாவ மன்னிப்பு உண்டென நம்பி வந்தேன். மன்னவா, உம்மிடம் ஓடி வந்தேன். பாவ மன்னிப்பு உண்டென நம்பி வந்தேன். மன்னிப்பு வழங்கினால் போதாது, மன்னிப்பு வழங்கினால் போதாது, என்னை மாற்றாமல் போய்விடின் வாழ்வேது. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசு தேவா உம்மை மறவேலே. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசு தேவா உம்மை மறவேலே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிறேன் சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்திற்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தனிடத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையது.
பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. முறைமுறையாய் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 27. சங்கீதம் 27. கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகஞ்சருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களை இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதிநிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளிச் செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் இடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதையும் நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதையும். நீர் எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. உட்காருவோம். முதலாம் பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 7 முடிய. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு சொன்ன என்ன சொல்வார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும்போது நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதித்திரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. இதோ அகங்காரியாய் இருக்கிறவரே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அவன் மதுபானத்தினால் அக்கிரமம் செய்து அகங்காரியாகி வீட்டிலே தெரியாமல் அவன் தன் ஆத்துமாவை பாதாளத்தைப் போல விரிவாக்கி திருப்தியாகாமல் மரணத்துக்கு சமானமாய் சகல ஜாதிகளையும் தன் வசமாக சேர்த்து சகல ஜனங்களையும் தன்னிடமாக கூட்டிக் கொண்டாலும் இவர்கள் எல்லாரும் அவன் பேரில் ஒரு பழமொழியையும்
அவனுக்கு விரோதமான வசை சொல்லையும் வசனித்து தன்னுடைய அல்லாததை தனக்காக சேர்த்து கொள்கிறவனுக்கு ஐயோ என்றும் அது எந்த மட்டும் நிற்கும் என்றும் அவன் தன்மேல் களிமண் சுமையை அல்லவா சுமத்தி கொள்கிறான் என்றும் சொல்வார்கள் என்பது வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. யாவரும் சேர்ந்து உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் என்கிற பாடலை உற்சாகமாக நாம் ஆண்டவரை நோக்கி பாடுவோம். கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, மகளே, நம்மேசு கைவிட மாட்டா, நம்மேசு கைவிட மாட்டா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவான், இன்றே நீ காண்பா என்று எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக பாடுவோம். நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம்மேசு கைவிட மாட்டா, நம்மேசு கைவிட மாட்டா. ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் விடமாட்டான். தாங்கிடும் பலன் தருவான், தப்பி செல்ல வழி செய்வார் என்று சொல்லி நல்ல ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவரை துதித்து பாடுவோம். மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வா. நீ தப்பிச் செல்ல வழி செய்வா, நீ தப்பிச் செல்ல வழி செய்வா. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம்மேசு கைவிட மாட்டா, நம்மேசு கைவிட மாட்டா. நொறுங்குண்ட இருதயம்
தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார் என்று சொல்லி, நம்முடைய கண்ணீர்கள் துடைக்கப்படும் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பாடுவோம். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார், கண்ணீர் துடைக்கிறார், கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். இரண்டாம் பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் அடங்கியிருக்கிற ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். யோவான் 20 வசனங்கள் 24 முதல். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு, அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரயத்தனமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீசருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை பாடம் வாசித்தாயிற்று. நாம் யாவரும் சேர்ந்து ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் இது என்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம் என்கிற பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம். அக்களிப்போம்
அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்தால் ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி யாவரும் உற்சாகமாக பாடுவோம். எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும், மூளை கல்லாயிற்று. கத்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களேன் என்று சொல்லி எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும், மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும், மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் பறைசாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிடுவேன், துணையாய் வந்தீரையா என்று சொல்லி உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் பறைசாற்றுவே. என்றும் உள்ளது
களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். நாம் எழுந்து நின்று நம்முடைய அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தை பூமி படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பத்தியானார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்த நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வைத்தலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நல்ல ஒரு பாதுகாப்பை கிருபைகளை கொடுத்து நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஞாயிறு ஆராதனையும் மகிமை டிவி மூலமாக ஒளிபரப்ப ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். மகிமை டிவி இந்த அருமையான நடத்தினர்களுக்கு நாம் அதிகமாக நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்திலே வந்து ஆண்டவரை நாம் ஆசரிப்போம். இந்த கடைசி காலங்களிலும் இந்த கொள்ளை நோயின் காரணமாக வீடுகளில் அடைபட்டவர்களாக ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காலங்களிலே அதிகமாக பரிசுத்தத்தை நாடுங்கள், அதிகமாக ஆவியின் கனிகளை பெற வேண்டும் என்று நாடுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதித்து நம்மை பாதுகாத்து நம்மை பலப்படுத்துவாராக. இந்த காலங்களிலே அதிகமாக வேதத்தை வாசித்து தியானித்து இறைவனோடு நேரத்தை செலவழியுங்கள். ஆண்டவர் புதிய வரங்களை நாம் எல்லாருக்கும் கொடுத்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன். செய்திக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் சேர்ந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 514வது பாடலை பாடுவோம். அஞ்சாதிரு என் நெஞ்சமே. கீதங்களும் கீர்த்தனைகளும் 514. அஞ்சாதிரு, என் நெஞ்சமே. கீதங்களும் கீர்த்தனைகளும் 514. 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 5
குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆமென். உட்காருவோம். கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக இறைவனை நோக்கி பார்ப்போம். திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, என்னை நோக்கி கூப்பிடு என்றே இன்னல் துன்ப நேரத்திலோ, என்னை நோக்கி கூப்பிடு என்றே இன்னல் துன்ப நேரத்திலோ, கருத்தாய் விசாரித்து என்றோ கனிவோடு என்னை நோக்கிடுமே, கருத்தாய் விசாரித்து என்றோ கனிவோடு என்னை நோக்கிடுமே, திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. அன்பின் தகப்பனே, எங்களோடு நீ பேசும் ஆண்டவரே, உடைய வார்த்தையை கேட்கும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் மத்தியிலே இடைபடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தர்மியான நல்ல நாளிலும் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்தமான நல்ல நாளிலே ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லப் போகிறார் என்று சொல்லி நாம் காத்திருக்கிறோம். திருச்சபை இந்த நாளிலும் கூட சிந்திப்பதற்காக நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அருமையான ஒரு தலைப்பு, உயிர்த்தெழுதலில் விசுவாச புரட்சி என்கிற நல்ல ஒரு தலைப்பை நமக்கு கொடுத்து, எபிரேயரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நல்ல ஒரு வார்த்தையாக நமக்கு கொடுத்திருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது என்று நல்ல ஒரு வேத வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறது. கடந்த வாரத்திலே உயிர்த்தெழுந்த பண்டிகையை நாம் கொண்டாடினோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து நம்மை எல்லாம் ரட்சிக்கும்படியாக பிரகாசிக்கப்பட்டார். அடுத்த வாரமாகிய இந்த நாட்களிலும் கூட அன்பு பிள்ளைகளே, உயிர்த்தெழுதலில் நல்ல ஒரு விசுவாச புரட்சியில் நீங்கள் இருங்கள். சோர்ந்து போகாதிருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிற நல்ல ஒரு வார்த்தையை இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். மரித்து உயிரோடு எழுந்து இன்னும் ஜீவிக்கிற ஆண்டவரை விசுவாசிப்பது நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்வின் சுவாசமாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு சுவாசம் என்பது எவ்வளவு முக்கியமோ, அதே போல மரித்து உயிரோடு எழுந்து இன்னும் ஜீவிக்கிற ஆண்டவரை விசுவாசிப்பது நம் வாழ்வின் சுவாசமாக இருக்க வேண்டும். உயிர்த்தெழுந்து தரிசனமான ஆண்டவரை குறித்து சீடர்கள் தோமாவிடம் கூறிய போது தோமா நம்ப மறுத்தார். இந்த நாட்களிலும் கூட அதை குறித்து சிந்தித்து
விசுவாசித்தால் என்ன ஆசீர்வாதங்கள் என்பதை அதிகமாக சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரை குறித்தும் தன் உடன் சீடர்களை குறித்தும் நம்பிக்கை இல்லாதவாறு தோமாவின் கூற்று இருந்ததாக திருமறையிலே நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தரிசனமாகி சொன்ன வார்த்தையினால் தோமா என்ன சொன்னார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டுமாக அவர்கள் மத்தியிலே அவர்களுக்கு காட்சி கொடுத்து தோமாவுக்கு அடையாளமாக சில காரியங்களை காட்டுகிறார். அப்படி அடையாளத்தை இயேசு கிறிஸ்து தோமாவுக்கு காட்டும் பொழுது தோமா சொல்லுகிறார், என் ஆண்டவரே, என் தேவனே என்று ஒரு உயர்ந்த அறிக்கையை அவர் வெளியிடுகிறார். அது ஒரு மேலான காரியம். என் ஆண்டவனே, என் தேவனே என்று அவர் அறிக்கை செய்தார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மையும் பார்த்து சொல்லுகிறார், காணாதிருந்தும் என்னை விசுவாசியுங்கள். காணாதிருந்தும் விசுவாசிக்க வேண்டும். கண்ட பிறகு நீ விசுவாசிக்க கூடாது. அப்போது நீ பாக்கியவானா இருப்பாய் என்று ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கண்டு விசுவாசிப்பது உன்னை ஒரு பாக்கியவானாக, பாக்கியவாட்டியாக இந்த உலகத்தில் உன்னை மாற்றாது. காணாதபடி என்னை விசுவாசிக்கும் பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய், நீ பாக்கியவாட்டியாயிருப்பாய். காணாதிருந்தும் விசுவாசிப்பது என்பது நமக்கு அறியாமல் நடந்த கடந்த காலத்தின் நிகழ்வையும் இனிமேல் நடக்க இருக்கிற எதிர்கால வாழ்வின் நிகழ்வையும் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் நம்பிக்கை கொள்வதை குறிக்கிறது என்பதை இந்த நாட்களிலும் சிந்திக்க வேண்டும். ஆண்டவரை விசுவாசித்தால் என்ன ஆசீர்வாதம்? அதைத்தான் சில காரியங்களை குறித்து சிந்தித்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஆண்டவரை விசுவாசித்தால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் என்ன ஆசீர்வாதம்? முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கும் பொழுது, நீ நம்பிக்கை கொள்ளும் பொழுது உனக்கு மேன்மை உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசித்தால் என்ன ஆசீர்வாதம்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் உனக்கு மேன்மை உண்டாகும். விசுவாசமானது கண்ணுக்கு புலப்படாததை ஒரு ஐயம் இல்லாமல் உறுதியுடன் எடுத்துக்கொள்வது தான் ஒரு விசுவாசம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் ஏதோ ஒன்றை கொண்டு உருவாக்கப்படவில்லை. காணப்படுகின்ற உலகம் காணப்படாதவைகளால் உண்டாயின என்று சொல்லி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. காணப்படுவதை நம்புவது நம்பிக்கை அல்ல, காணப்படுவதை நம்புவது விசுவாசம் அல்ல, காணாததை நம்புகிறது தான் நம்பிக்கை, விசுவாசம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரோமர் எழுதின புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. நாம் காணாததை நம்புவோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும். உடனே கிடைக்கும் என்று சொல்லி நாம் அவசரப்படக்கூடாது. வாக்குத்தத்தம், அநேக வாக்கு தத்தங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக அது நிறைவேறும். ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் மண் குகையில் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. அவருடைய வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தையும் அவமாய் போகாது, அது பொய் சொல்லாது, அது ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்பதை நம்பி பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது இறைவன் சொல்லுகிறார், அது உனக்கு மேன்மையை உண்டாக்கும். விசுவாசத்தில் நீ தளர்ந்து போகக்கூடாது. நிச்சயமாக அது நிறைவேறும். கால தாமதமானாலும் நீ காத்திரு என்று சொல்லி இந்த நாட்களிலே நம்மை பார்த்து சொல்லுகிறார். நீ அப்படி காத்திருக்கும் பொழுது நான் உனக்கு மேன்மையை வைத்திருக்கிறேன், நான் உனக்கு நல்ல ஒரு உயர்வை வைத்திருக்கிறேன். எந்த அளவு நீ பொறுமையாக இருக்கிறாயோ அந்த அளவு நீ உயர்த்தப்படுவாய். விசுவாசத்திலே பொறுமையாயிருந்ததை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவராக இருப்பார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அவர் அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெரும் மூச்சலோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கும் பொழுது இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாருக்கும் தெரியும்,
விசுவாசத்தினால் நோவா காணாத ஒன்றை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் விசுவாசத்தினால் காத்து கொண்டான் என்று எபிரெயர் 11:7 நாம் வாசிக்கிறோம். அவன் காணவில்லை, ஆனாலும் ஆண்டவர் சொன்னதை அப்படியே அவன் விசுவாசித்து அவன் பேழையை செய்கிறான். பல ஆண்டுகளாக பேழைகளை செய்து கொண்டிருக்கிறான். எல்லாரும் ஏளனமாக பார்க்கிறார்கள், எல்லாரும் எப்படியோ அவனை நினைக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவருக்கு அஞ்சி பயந்து அவர் சொன்னதை சரியாக செய்து முடித்தான். காணாத ஒன்றை நம்பாத மக்கள் அவநம்பிக்கையினாலே அழிந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே ஒரு ரகசியம் இருக்கிறது. யார் யாரெல்லாம் காணாத ஒன்றை நம்பாமல் அவநம்பிக்கையாயிருந்தார்களோ அவர்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். நோவாவுக்கு கிடைத்த ஒரு மேன்மை என்ன என்று சொன்னால், அவனுடைய குடும்பம் காக்கப்பட்டது. அவனுடைய குடும்பம் காக்கப்பட்டது. அதுதான் நோவாவுக்கு கொடுத்த ஒரு மேன்மை. அதே போல திருமறையிலே வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தினால் ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போதும் அவன் என்ன செய்கிறான்? கீழ்ப்படிந்து தான் போகும் தேசம் இன்னதென்று அறியாமல் அவன் புறப்பட்டு போனான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரெயர் 11:8-9 வாசிக்கும் பொழுது அங்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் உன்னுடைய இனத்தை உன்னுடைய ஊரை விட்டு நீ போ என்று சொல்லும் பொழுது அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியாது. ஆனாலும் அவன் போனபடியினாலே அவன் மேன்மையாக்கப்பட்டான். அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது எபிரெயர் 11:8 விசுவாசத்தினாலே அவன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்கு தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். எவ்வளவோ கஷ்டப்பட்டான். அவன் காடுகளிலே வனாந்தரங்களிலே சஞ்சரித்து கொண்டு பரதேசியை போல அலைந்து திரிந்தான். ஆனாலும் அவன் விசுவாசத்தை விடவில்லை. 9 சொல்லுகிறது, ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்களுக்குள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. மிகவும் பொறுமையோடு காத்திருந்தான் ஆபிரகாம். விசுவாசத்தினாலே அவனுக்கு கிடைத்த மேன்மை என்ன? ஆபிரகாமுக்கு கிடைத்த மேன்மை, அவன் ஒரு அருமையான ஒரு நாட்டை சுதந்திரித்து கொண்டான். அவனுக்கு மகா மேன்மை உண்டானது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அடுத்ததாக திருமறையிலே நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று நம்பி கற்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரெயர் 11:12 வாசிக்கும் பொழுது சாராளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 12 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனபடியால் சரீரம் செத்ததலால் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறைந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். ஒன்றுமே இல்லை, சரீரம் முழுவதும் செத்து போயிற்று. ஆனாலும் ஆண்டவர் சொன்ன வாக்கு அந்த சரீரம் முழுவதிலும் என்னென்ன இல்லையோ எல்லாம் செத்துப்போன நிலையிலும் கூட அவள் மூலமாக ஒரு பெரிய மேன்மை, கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணல்களைப் போல மிகுந்த ஜனங்கள் அவள் மூலமாக பிறந்தார்கள். சாராள் விசுவாசத்தினாலே அவளுக்கு உண்டான மேன்மை என்ன? அவள் விசுவாசித்தால் அவளுக்கு உண்டான மேன்மை என்ன என்று சொல்லி திருமறையிலே பார்க்கும் பொழுது, பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பிள்ளைகள் பிறந்தார்கள். எவ்வளோ பெரிய ஒரு மகிமை! அன்பானவர்களே, விசுவாசத்தினாலே மேன்மை உண்டு. இன்றைக்கும் நோவாவை பார்த்தோம், ஆபிரகாமை பார்த்தோம், சாராளை பார்த்தோம். விசுவாசத்திலே நிலைத்திருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நம்முடைய விசுவாசம் ஆழமாக இருக்கிறதா? ஒரு சிறிய ஒரு பிரச்சனை வந்தால் கூட நாம் துவண்டு போகிறோம், மனம் கலங்கி போகிறோம். ஆனால் விசுவாசத்திலே தைரியமாக இருக்கும் பொழுது, என் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி அவரை மட்டுமே நோக்கி பார்க்கும் பொழுது இறைவன் சொல்லுகிறார், நண்பு பிள்ளையே, நான் உனக்கு மேன்மையை கொடுப்பேன், நான் உனக்கு மகா மேன்மையை கொடுப்பேன் என்று நம் எல்லாரையும் பார்த்து இறைவன் சொல்லுகிறார். ஒரு அருமையான ஒரு பாடலின் வரியை
நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். விசுவாசித்தால் முதலாவது நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் உனக்கு மேன்மை உண்டாகும். இரண்டாவதாக நீ ஆண்டவரை விசுவாசித்தால் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், ஆண்டவரை விசுவாசித்தால் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் மகிமை உண்டாகும். இரண்டாவதாக ஒரு பெரிய மகிமை நமக்கு கிடைக்கும். இந்த நாட்களிலும் கூட வியாதி வேளையிலே, பிரச்சனை வேளையிலே நம்பிக்கை ஆண்டவர் பேரில் இருந்தால் அவர்களுக்கு மகிமை உண்டாகும். அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு வியாதி நேரத்திலே, ஒரு பிரச்சனை நேரத்திலே மனிதர்களை நாடி சென்றால், வீணான காரியங்களை நாடி சென்றால் அவர்களுக்கு வேதனைகள் பெருகும், அவர்களுக்கு மகிமை உண்டாகாது. ஆனால் ஒரு வியாதியின் நேரத்திலே இறைவன்தான் எனக்கு என்று சொல்லி இறைவனுடைய பாதப்படியிலே அமர்ந்தால் வியாதி நீங்கி உன்னை ஆண்டவர் மகிமையாக பயன்படுத்துவார்.
உன்னை மகிமையாக மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். ஆனால் வியாதி நேரத்தில் விசுவாசம் தளர்ந்து போகும் என்று சொன்னால், ஒரு பிரச்சனை வேளையிலே நீங்கள் விசுவாசத்தில் துவண்டு போவீர்கள் என்று சொன்னால் அதிலே ஆசீர்வாதம் உண்டாகாது. லூக்கா எழுதின நற்செய்தியில் 8ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, எவீருவுக்கு தன் மகள் இறந்து விட்டார் என்கிற ஒரு செய்தி வருகிறது. அந்த தகப்பனுடைய உள்ளம் எவ்வளவு கலங்கியிருக்கும் என்று சொல்லி நமக்கு தெரியும். சொந்த பிள்ளை மரித்து போய்விட்டால் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு பயங்கரமான காரியம். போதகர் வந்தாலும் ஒன்றும் நடக்கப் போவதில்லை என்கிற வார்த்தையை வேலைக்காரரிடமிருந்து அவர் கேட்கிறார். தன்னுடைய காதில் விழுது, அந்த போதகர் வந்தாலும் ஒன்றும் நடக்கப் போவதில்லை என்கிற ஒரு வார்த்தை அங்கு உண்டாகிறது. ஆனாலும் இயேசு அவனிடம் சொல்லுகிறார், நீ விசுவாசம் உள்ளவனாய் மாத்திரம் இரு என்று அவர் சொல்லுகிறார். அந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஒரு ஜெயம். நீ விசுவாசித்தால் உனக்கு எல்லாம் ஆகும். இயேசு சொல்லுகிறார், நீ விசுவாசம் உள்ளவனாய் மாத்திரம் இரு மகளே. தன் மகள் உயிரோடு இருக்க வேண்டும் என்கிற ஒரு எதிர்நோக்கோடு இந்த எவருக்குள் ஒரு பயம் கலந்த ஒரு விசுவாசம் இருந்தது. ஒரு பயம் கலந்த விசுவாசம் அவனுக்குள்ள இருக்கிறது. இயேசுவோடு சேர்ந்து எவரும் சீடர்களும் நம்புவதால் மக்களால் அந்த நேரத்தில் இகழப்படுகிறார்கள். இந்த பொண்ணு செத்து கிடக்கிறா, இவர்கள் இப்படி நம்புகிறார்கள் என்று சொல்லி ஏராளமாக இகழ்ந்தார்கள். ஆனால் காணாததை நம்பின எவீரு தான் நம்பினது நிமித்தம் அதை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்ததினால் அவன் பெற்றுக்கொண்டான். லூக்கா 8ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள், சிரிக்கிறாங்க. அவள் தான் மரித்து போயிட்டாலே, இவர் போய் என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி சிரித்தார்கள். ஆனால் லூக்கா 8ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை நல்லா வாசித்து பார்க்கும் பொழுது எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறவர்களும் கண்டு, அழாதேயுங்கள், அவள் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்று அவர் சொல்லி அந்த நேரத்தில் அவர் உயிரோடு எழுப்புகிறார். அந்த இடத்துல பார்க்கும் பொழுது விசுவாசத்தினாலே எவீரனுடைய வீட்டார் சந்தோஷப்பட்டு அவர்களுக்கு மகிமை உண்டானது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு பெரிய மகிமை அந்த இடத்துல இருக்கிறது. விசுவாசத்தினால் ஒரு பெரிய மகிமை நமக்கு உண்டா. அதே போல சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை பற்றி நமக்கு தெரியும். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ 3 பேர் மாத்திரம் தனியாக நின்று ஆண்டவரை விசுவாச அறிக்கை செய்தார்கள். அவர்களுக்கு மிகவும் மகா பயங்கரம் உண்டானது. மகா பயங்கரங்கள் அவர்களுக்கு வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் சொல்லுகிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். விசுவாசம், அதுதான் விசுவாசம். அவர்கள் சூளையிலே அவர்கள் போடப்படுகிற ஒரு நேரத்திலும் கூட விசுவாசிக்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று நம்பி காணாததை அல்லது யாரும் எதிர்பாராத ஒரு விடுதலையை தேவன் மூலமாக அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த விடுதலை மகா மேன்மையானது என்று சொல்லி நான் நம்ப வேண்டும். ஆச்சரியமும் மகிமையுமாய் இருந்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ அவர்கள் விசுவாசத்தினாலே அவர்களுக்கு கொடுத்த ஒரு காரியம் ஆச்சரியமும் மகிமையும் அவர்களுக்கு உண்டானது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் லாசருவை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். பெத்தானியா ஊரில் லாசரு நல்ல சிறப்பாக வளர்ந்த ஒரு அன்பு பிள்ளை. இந்த லாசரு மரித்து விட்டார். அந்த இடத்துல என்ன நடந்தது என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசித்திருக்கிறோம். லாசரு மரித்த சூழலிலே இயேசுவும் குடும்பத்தோடு சேர்ந்து ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து கண்ணீர் விட்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மார்த்தாள் சொல்லுகிறான் இயேசுவிடம், ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே ஆண்டவரே என்று அவள் கூறுகிறாள். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று சொல்லி எல்லா மக்களின் பயத்திலும் ஆண்டவரை விசுவாசிக்கும்படியாக லாசருவை உயிரோடு எழுப்புகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய்.
நீ என்னை மகிமைப்படுத்துவாய், நான் உனக்கு மகிமையை கொடுப்பேன். லாசருவின் மரணத்திலே அவன் உயிரோடு எழுந்ததினாலே அவனுக்கு ஒரு மகிமை கொடுக்கப்பட்டுள்ளது. விசுவாசத்தின் மேன்மை ஒரு மகிமையை உண்டு பண்ணும். காணாததை கண்டும் பார்த்து நம்பவில்லை எனில் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நம்பாமல் இருந்தால் இந்த காரியங்கள் உனக்கு கிடைக்காது. நீ விசுவாசித்தால் உனக்கு மேன்மை உண்டு, நீ விசுவாசித்தால் உனக்கு மகிமை உண்டு. இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே, என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நான் உம்மை விசுவாசிக்கிறேனா? இன்று முதல் நான் உம்மை விசுவாசிப்பேன் ஆண்டவரே. எனக்கு அந்த மேன்மையும் அந்த மகிமையும் எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று நாம் இறைவனை நோக்கி பார்க்கணும். ஒரு அருமையான பாடலின் வரி இவ்வாறாக சொல்லுகிறது. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். தம்முடன் சேர்த்து கொள்வார். தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். அன்பானவர்களே, இந்த வேளையிலும் கூட மூன்றாவதாக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீ விசுவாசிக்காத விடில் என்ன நடக்கும்? நீ விசுவாசித்தால் உனக்கு மேன்மை உண்டாகும், உனக்கு மகிமை உண்டாகும். நீ விசுவாசிக்காவிடில் என்ன நடக்கும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 2 ராஜாக்களின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை தீர்க்கதரிசி மூலமாக அறிவிக்கப்படுகிறது. உடனே ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற ஒரு பிரதானி ஒருவன் சொல்லுகிறான், தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக அவன் சொல்லுகிறான், அது ஆண்டவரிடத்திலிருந்து வந்த வார்த்தை, அது தேவனிடத்திலிருந்த வார்த்தை என்று அவன் நம்பாமல் விசுவாசிக்காமல் அந்த தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக அவன் சொல்லுகிறான், இதோ கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்று ஒரு அவ்விசுவாசத்தோடு ஒரு கேள்வியை கேட்கிறான். அவ்விசுவாசம் இருக்கவே கூடாது, அவ்விசுவாசம் நமக்கு உண்டாகவே கூடாது.
அவ்விசுவாசம். அதற்கு எலிசா சொல்லுகிறார், உன்னுடைய கண்களினாலே நீ அதை காண்பாய், ஆனால் அதிலே நீ சாப்பிட மாட்டாய் என்று ஒரு சாபம் அங்கு சொல்லப்படுகிறது. எனவேதான் இறைவன் சொல்லுகிறார், விசுவாசி, அவ்விசுவாசம் உனக்கு இருக்கக்கூடாது. அவ்விசுவாசம் உள்ளவர்கள் அவர்கள் அக்கினி கடலிலே பங்கடைவார்கள். அவ்விசுவாசம் கொஞ்சமும் இருக்கக்கூடாது. என்னுடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்க வேண்டும் என்று நம்ப வேண்டும் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அவ்விசுவாசத்திற்கு காரணம் என்ன? இந்த ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற இந்த பிரதானிக்கு இந்த அவ்விசுவாசம் ஏன் வந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த பிரதானி சூழலை பார்க்கிறாரு. தேவனுடைய காரியத்தில் நம்ம சூழலை பார்க்கவே கூடாது. தேவனுடைய காரியத்தில் அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார்னா சூழலை பார்க்கவே கூடாது. ஆனால் அந்த கைலாகு கொடுக்கிற பிரதானி சூழலை பார்க்குறான். 2 ராஜாக்கள் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது, 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றான். அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளிலே நான் இவளை நோக்கி, நாம் உன் மகனை தின்ன அவரை தா என்றேன். அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றாள் என்று ராஜாவிடம் சொல்லக்கூடிய அளவுக்கு பஞ்சம் அதிகமாக இருக்கிறது. மகா பெரிய பஞ்சம். அதனால் கர்த்தருடைய வார்த்தை, அந்த வார்த்தை வரும் பொழுது அந்த பிரதானியால் விசுவாசிக்க முடியல. இவ்வளோ பெரிய பஞ்சம் இருக்கும் பொழுது எப்படி இந்த சேக்களுக்கு கோதுமை, வார்கோதுமை எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி ஒரு அவ்விசுவாசத்தோடு பேசுகிறான். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவன் சொன்னபடியே அப்படியே விற்கப்பட்டது. அதில் கொஞ்சமும் மாற்றமில்லை. ஆனால் அவ்விசுவாசத்தோடு பேசின பிரதானி அதை பார்க்குறான், பயங்கரமாக ஒரு பெரிய வியப்பு அடைகிறான். எப்படி வியப்படைகிறான்? ஆனால் ஜனங்களின் கூட்டம் மிகுதியினாலே அவன் மிதித்து அந்த இடத்துல செத்து போனான் என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு மகா பயங்கரங்கள் உண்டானது. அவ்விசுவாசம் ஒரு நாளும் கூடவே கூடாது. அவ்விசுவாசத்திற்கு எனவே தான் இறைவன் சொல்லுகிறான், நீங்கள் அவ்விசுவாசம் படவே கூடாது. என்னை நம்புங்கள், எல்லாம் என்னால் கூடும் என்று சொல்லி நம்புங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இறைவன் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவரே, இந்த வாரத்திலே சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் விசுவாசிப்போம். ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுதலின் விசுவாச புரட்சியிலே நாங்கள் வளர்ந்து பெருகுவோம். ஆண்டவரே, உங்கள் வார்த்தையை நாங்கள் அப்படியே விசுவாசிப்போம் என்று சொல்லி ஆண்டவர் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் பெரிய நன்மைகளை செய்து நமக்கு அநேக கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார். இந்த வேளையில் நம்ம சிந்திக்கலாம், ஆண்டவரே, நான் சில காரியங்கள் அவிசுவாசப்பட்டிருக்கலாம், அப்பா என்னை மன்னிங்க என்று நம்ம கேட்கும் பொழுது நம்ம மன்னித்து இன்னும் ஒரு புதிய விசுவாசத்தில் வளரக்கூடிய ஒரு உன்னதமான பலனை நமக்கு கொடுத்து இந்த வாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு பிள்ளை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு அவர் சொல்லார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் மகிமைப்படுத்துவேன். என்னை விசுவாசிக்கும் பொழுது, என் வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது என்னுடைய பிள்ளையை நான் காத்து கொள்ளுவேன் என்று இறைவன் சொல்லுகிறார். எனவே இந்த வாரத்தில் ஆண்டவர் நமக்கு மேன்மையை தரப்போகிறார். இந்த வாரத்தில் நமக்கு ஆண்டவர் மகிமையை தரப்போகிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்து நம்மை மகிமைப்படுத்துவாராக. ஆமென். அருமையான செய்தியை கேட்ட அன்பு பிள்ளைகளுக்கு ஒரு விசுவாசத்தில் வளரும்படியாக ஆண்டவர் யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவங்க வறண்ட நிலத்தில் நடந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி தர்மையான பாடலின் வரியை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். என் ஜெபத்தை கேட்கிறார்.
ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். வறண்ட நீளத்தில் நான் நடந்து சென்றாலோ, வழியறியாமல் நான் திகைத்து நின்றாலோ, வறண்ட நீளத்தில் நான் நடந்து சென்றாலோ, வழியறியாமல் நான் திகைத்து நின்றாலோ, வருத்தம் தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே, வருத்தம் தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே, வழி நடத்தும் தேவக்கரம் குறுகவில்லையே, வழி நடத்தும் தேவக்கரம் குறுகவில்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். வியாதி வறுமையே சோர்ந்து விட்டாலோ, வாச கதவுகள் எல்லாம் அடைத்து கண்டாலோ, வியாதி வறுமையால் சோர்ந்து விட்டாலோ, வாசல் கதவுகள் எல்லாம் அடைத்து கண்டாலோ, எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லையே. கர்த்தர் முன்னே செல்வதாலே கவலை இல்லையே, கர்த்தர் முன்னே செல்வதாலே கவலை இல்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். யாவரும் கண்களை மூடி, இந்த நாட்களிலும் ஆண்டவர் நம்மை வழி நடத்தினார் என்று சொல்லி தொடர்ந்து எல்லா விதமான கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுக்கும்படியாக இறைவனை நோக்கி பார்ப்போம். நல்ல ஒரு வார்த்தை, நண்பு பிள்ளையே, நீ விசுவாசித்தால் உனக்கு மேன்மை உண்டு, நீ விசுவாசித்தால் உனக்கு மகிமை உண்டு. இந்த நாட்களிலும் கூட என்னை நேசி, நான் உனக்கு மேன்மையை தருவேன், நான் உனக்கு மகிமையை கொடுப்பேன். உயிர் தெழுந்த ஆண்டவராக நான் உன்னிலே இருக்கிறேன். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் நான் உன்னோடு தான் இருப்பேன். என்னை விசுவாசி, முழுவதுமாக நீ என்னை ஒப்புக்கொடு, நான் உன்னை பலப்படுத்துவேன். யாவரும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அமைதியாக எல்லாரும் இறைவனை ஒரு விசை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நான் முழு மனதோடு ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். குழந்தை உள்ளமாக்கும்
அன்பு இயேசு நாயகா, நான் உம்மை விசுவாசிப்பேன், அவ்விசுவாசம் எனக்கு இருக்காது, என்னை பலப்படுத்தும் அப்பா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக இறைவனை நோக்கி பார்ப்போம். விழாது பாருமாண்டவரே, ஒருபோதும் நான் திரும்ப விழக்கூடாதப்பா. விசுவாசத்துல தலைத்திருக்கணும் ஆண்டவரே. என் கிருபை இழந்து போகக்கூடாது ஆண்டவரே. அதிலும் நான் நிலைத்திருக்கணும் அப்பா. கிருபை வெளியேற பெற்றது. விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்கு எனக்கு ஒரு பலனை தாங்கப்பா. நான் விழுந்துடக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி கண்களை மூடி எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். தந்தேன், இனி நான் அல்ல, நீர்தான் என்னுடைய வாழ்க்கையில. விசுவாசிக்கிறேன் தகப்பனே, நீங்க தான்ப்பா எனக்கு, வேற ஒண்ணுமே வேண்டாம் ஆண்டவரே, நீங்க போதும், என்னையே உமக்கு தருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி முழு மனதோடு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த பரிசுத்தமான நாளில் உம்முடைய பாதப்படியில் அமர்ந்து நண்பு பிள்ளையே விசுவாசத்திலே வளர்ந்து பெருகுங்கள், விசுவாசத்திலே ஒரு பெரிய புரட்சி வர வேண்டும் என்று சொல்லி எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. விசுவாசித்தால் என்ன ஆசீர்வாதம், உனக்கு மேன்மை உண்டாகும், உனக்கு மகிமை உண்டாகும் என்று சொன்னீரே. நாங்கள் விசுவாசிப்பதற்கு எங்களுக்கு பலனை தாரும், விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்கு எங்களுக்கு ஒரு பலனை தாரும்.
இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. வீடுகளில் நின்று ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய சிரசின் மீதும் உங்கள் கரம் வைக்கப்படுவதாக. நன்மையினாலும் கிருபையினாலும் இவர்களை முடிசூட்டுவீராக. நீடித்த நாட்களால் இவர்களை திருப்தியாக்குவீராக. இவருடைய மன விருப்பம் நிறைவேறுவதாக. சங்கீதம் 20:4 சொல்லப்பட்டது போல உன்னுடைய மன விருப்பத்தின்படியே உனக்கு அருளி செய்வேன் என்கிற அந்த ஆசீர்வாதம் அன்பு பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. ஒவ்வொருவரும் என்ன வேண்டிக் கொள்கிறார்களோ உம்முடைய சித்தப்படி கொடுத்தவர்களை ஆசீர்வதிப்பீராக. வீடுகளில் பலவீனமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக விசேஷமாக செபிக்கிறோம். ஒரு புதிய பலனை கொடுங்கப்பா. அவங்க மேலே ஒரு சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. வீடுகளிலே மனசோர்வோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். அந்த மனசோர்வை அகற்றி அந்த அருமையான உள்ளத்தில் ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை தேற்றுவீராக. ஒரு புதிய பலனை கொடுப்பீராக. ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. புதிய காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஒரு பலனை கொடுத்து மீண்டுமாக வீடு திரும்ப அவர்களுக்கு துணை செய்வீராக. ஆண்டவரே, உலகத்தின் மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எத்தனையோ வளர்ந்த தேசங்கள், எத்தனையோ பாடுகள் இருக்கிறாங்கப்பா. அவங்கள தொடுங்க, அவங்கள ஆசீர்வதிங்க. அந்த நோய் நீங்கி சுகமாக இருக்கக்கூடிய ஒரு வல்லமையை கொடுங்க ஆண்டவரே. எல்லா நாடும் சமாதானத்தோடு வாழத்தக்கதாக உம்மை அறிந்து கொண்ட நாடாக ஒவ்வொரு நாடும் இருக்கும்படியாக நீர் பலப்படுத்துவீராக. இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்திய தேசம் ஆண்டவரே, நீர் உம்முடைய கரத்தை நீட்டி எல்லா விதமான பலவீனங்களை நீக்கி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எங்களுடைய சபையின் மக்களுக்காக, எங்களுடைய திருச்சபையின் மக்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அநேகருக்கு பிரகாசிக்கிற ஒளியாக நாங்கள் இருக்கத்தக்கதாக, உண்மையே நம்பி வாழத்தக்கதாக எங்களை ஆசீர்வதியும். சீக்கிரமாக ஆலயங்களில் வந்து நாங்களுமே ஆராதிக்கக்கூடிய எல்லா பலனையும் கொடுப்பீராக. எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் கொடுப்பீராக. நாங்கள் உண்மையும் உத்தமமாக நடந்து நீதிக்கும் நியாயத்திற்கும் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து மகா பரிசுத்தமாக வாழக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு தருவீராக. இந்த வாரங்களிலே ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய். என்னுடைய வீடுகளை சுற்றிலும் வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளும். இந்த வாரம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியின் கூட்டுறவும் நாம் அனைவரோடும் கூட என்றென்றும் நிலைத்திருப்பதாக.